புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள செல்லன் நகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நகரில் பொதுமக்களின் பல நாள் கோரிக்கையாக இருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை லட்சுமி ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று திறந்து வைத்தார். காமராஜ் நகர் தொகுதியில் பல நாள் பிரச்சனையாக இருந்த குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி தந்தமைக்கு அப்பகுதி மக்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசம் பெற்று காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து எல்ஜேக்கு தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக மக்கள் சார்பாக எங்களது நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த வாட்டர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு. பட் அதுக்கான எந்த பணிகளும் நடக்காத ஒரு காரணத்தினால இந்த வேலைகள் அப்படியே தொய்விலே இருந்தது. இப்போ நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே போய் ஐயாவை நாங்கள் பார்த்தோம். இது மாதிரி சார், இந்த வாட்டர் பிளான்ட் ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் உப்பு தண்ணீர் குடிச்சு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் போய் பார்த்து சொன்னதுமே, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு தரேன், இந்த பிளான்ட்டை நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து உடனே இது முக்கியமான விஷயமாச்சு. ஏன்னா மனிதனுக்கு குடிநீர் ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது, அதை முதல்ல நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. அவர் சொன்னது போலவே இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாசத்திலே கரெக்டாக அந்த பிளான்ட்டை இனாகிரேட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு பல பேருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 4 ஊர், கிருஷ்ணா நகர் மேற்கு, கவிக்குடி நகர், முத்துரங்கச்சிட் நகர், சுந்தரமூர்த்தி நகர், இந்த 4 ஊருமே குடி தண்ணீர்ல உப்பு கலந்து குடிச்சு பல பேர் இந்த கிட்னி பிரச்சனைனால டயாலிஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 9லேருந்து 12 பேர் டயாலிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா இங்க இருந்த இந்த சால்ட்டி வாட்டர் கிட்டத்தட்ட 3000 TDSக்கு மேல இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணவங்களே சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ உப்பு கரிக்கிற அந்த தண்ணியை குடிச்சா மக்களினுடைய உடல்நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அதை போய் சொன்னதுமே ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டாரு. இந்த குடிநீரை வீட்டுக்கே விநியோகம் பண்றேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த குடிநீரை வீட்டுக்கே, அதாவது இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறதை தாண்டி வீட்டுக்கே விநியோகம் பண்றேன் இந்த வாட்டர் பிளான்ட்டை, அதாவது எல்லா வீட்டுக்குமே அந்த குடிநீர் வாயிலாக அந்த தண்ணீர் உங்க எல்லாருக்கும் பயனடைய மாதிரி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் விரைவிலே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான தொடர் முன்னேற்ற ஒரு நடவடிக்கைனால அடுத்த 5 ஆண்டுகள் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஐயாவே தொடர்ச்சியா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். எல்ஜேக்கினுடைய ஒரு டேக் லைன் இருக்கு, அது நான் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன் நிறையதாட்டி. இது சொல் அல்ல செயல் அப்படிங்கிற மாதிரி அதை நிரூபிக்கும் வகையில அவருடைய நலத்திட்ட பணிகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தொகுதி மக்கள் சார்பாக எங்க எல்லாருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார் அவர்களுக்கு. ஐயாவுக்கு, சார்லஸ் ஐயாவுக்கு வணக்கம். நாங்கள் காமராஜர் தொகுதியிலேருந்து பேசுகிறோம். 6 வருட காலமாக இங்கே குடிநீர் சரியில்லாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம், வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, குழந்தைங்க எல்லாம் தண்ணியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதால் நிறையா பேருக்கு நோய் வர ஆரம்பிச்சிருந்தது. அது இப்போ மார்டின் ஐயா இப்போ அதை மாற்றி மினரல் வாட்டர் போட்டிருக்காங்க. அந்த மினரல் வாட்டர் போட்டது நல்லதாக இருந்தாலும் காசு கேட்குறாங்க. அதை காசு இல்லாத ஃப்ரீயாக கொடுக்குற மாரி தாழ்ந்தா கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் மெயினாக அதான் கேட்குறாங்க, காசு எதுக்கு வாங்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்க சொல்லுங்கன்னு. அதையும் சொல்லியிருந்தார் சார் நேற்று. ஃப்ரீயாக வந்துடும், இன்னும் கொஞ்சம் நாளில் அதை நாங்கள் ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்கிறோம். மெயினாக எங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. எல்லாம் வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருக்கும் பாதிப்பு இருந்தது. கொஞ்சம் எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் விடுதலான மாரி எல்லாரும் மாற்றம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் இந்த குடிநீருக்கு சாரம், கிருஷ்ணா போட்டு விரோதா கிளாஸ் கிட்ட எல்லாம் போய் அங்கே பிடிச்சிட்டு வருவோம் தண்ணி டேங்கு கிட்ட. இப்போ எங்களுக்கு பக்கத்திலேயே வந்திருக்கிறதால சார்லஸ் ஐயாவுக்கு மத்த நன்றி. ஹலோ சார், வணக்கம். நான் காமராஜர் நகர் தொகுதியிலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு 6 வருஷமாக தண்ணி சுத்தமாக நல்லா இல்லாத இருந்தது. இப்போ சார்லஸ் ஐயா எங்களுக்கு மினரல் வாட்டர் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த தண்ணி நல்லா இருக்குது. இதேமாரி எங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு நல்ல தண்ணி வரணுன்னு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். அதை சீக்கிரம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை வைக்கிறோம். அதை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுக்குமாறு லெட்டர் நாங்கள் கொடுத்துக்கிறோம் ஐயா கிட்ட. சீக்கிரம் எங்களுக்கு அது நல்ல தண்ணியாக வரணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அந்த வாட்டர் போட்டது எல்லாரும் குடிச்சின்னு போகிறோம். நாங்கள் ஃப்ரீயாக வீட்டுக்கு வீட்டுக்கு வர மாரி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். வணக்கம். நான் காமராஜர் நகர் தொகுதி கவிக்குடி நகர்லேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு 5 வருஷமாக உப்பு தண்ணி வந்துட்டு இருந்தது. தொகுதி எம்எல்ஏ சார்லஸ் அண்ணா கிட்ட போயிட்டு கோரிக்கை வச்சோம். அவங்க இந்த இது வாட்டர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனாலுமே வீட்டுக்கு வீடு இந்த குடிநீர் நல்லதாக வரணுன்ட்டு எங்களுடைய கோரிக்கை. அவர் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதையும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.